வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் செந்தமிழ் தேனியுமான என் எல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். நலந்தரும் நாளடியார் 400 எனும் தலைப்பில் ஏற்றியவர்களை பணிந்து எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. எல்லாம் இருந்தும் ஒருவரிடம் எல்லா பொருள்களும் இருந்தும் அது தமக்கு வேண்டாததாக இருந்தாலும் அப்பொருளை பிறருக்கு கொடுத்து உதவாத தன்மை உடையவர்கள் ஈயாமை கொண்டவர்கள் என சான்றோர்கள் குறிப்பிடுவர். நாலடியார் பொருட்பால் அதிகாரம் 28 ஈயாமை பாடல் 271 முதல் 275 வரை உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். பாடல் 271. நட்டார்க்கும் நல்லாதவர்க்கும் உளவரையால் அட்டது பாத்துண்டல் அட்டுண்டல் அட்டது அடைந்திருந்து உண்டொழுகும் ஆவதில் மாக்கட்கு அடைக்குமாம் ஆண்டை கதவு. நண்பர்க்கும் நண்பர் அல்லாதற்கும் தம்மிடம் உள்ள பொருளை கொண்டு சமைத்த உணவினை பகுத்து கொடுத்து பின் தாமும் உண்பதுதான் உண்மையில் சமைத்து உண்பதாகும். அவ்வாறின்றி சமைத்த உணவினை கதவை அடைத்து கொண்டு உள்ளே இருந்து தாமட்டு உண்டு வாழும் நன்மையில்லாத சுயநல மாக்கள் உள்ளே புக முடியாதபடி மேல் உலகத்தின் கதவுகள் அடைக்கப்படும். பாடல் 272. எத்துணை ஆணும் ஏய்ந்த அளவினால் சிற்றறச் செய்தார் தலைப்படுவார் மற்றை பெருஞ்செல்வம் எய்தியக்கால் பின் அரிதும் என்பார் அழிந்தார் பழி கடலத்துள். எவ்வளவாயினும் தம்மால் முடிந்த அளவில் சிறிய அறத்தையாகிலும் செய்தவர் மேன்மை அடைவர். அவ்வாறின்றி மிகுந்த செல்வத்தை பெற்றபோதும் அறத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கருதி இருப்பவர் பிறர் பழியாகிய துன்பக்கடலில் மூழ்கி அழிந்தவர் ஆவார். பாடல் 273. துய்த்து கழியான் துறவோர்க்கொன்று ஈகலான் வைத்து கழியும் மடவோனை வைத்த பொருளும் அவனை நகுமே உலகத்து அருளும் அவனை நகும். பொருளை உண்டு அனுபவிக்காதவனாகிய துறவிகளுக்கும் ஒன்றை ஈயாதவனாய் பொருளை அப்படியே விட்டுவிட்டு இறந்து போகும் அறிவில்லாதவனை அவன் தேடி வைத்து பொருளும் நோக்கி என்னை நீ நன்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லையே என சிரிக்கும். பாடல் 274. கொடுத்தலும் துய்த்தலும் தேற்றா இடுக்குடை உள்ளத்தான் பெற்ற பெருஞ்செல்வம் இல்லத்து உருவுடை கண்ணியரை போல பருவத்தால் ஏதிலான் தூய்க்கப்படும். பிறர்க்கு கொடுப்பதையும் தான் அனுபவிப்பதையும் அறியாத உலோப குணம உடையவன் அடைந்த பெரும் செல்வமானது வீட்டில் பிறந்த அழகிய கன்னி பெண்களை பருவ காலத்தில் பிறர் அனுபவிப்பது போல அயலானால் அனுபவிக்கப்படும். பாடல் 275. எரிநீர் பெருங்கடல் எய்தி இருந்தும் அருநீர் சிறு கிணற்று ஊரல் பார்த்து உண்பர் மறுமை அறியாதார் ஆக்கத்தின் சான்றோர் கழினல் குறவே தலை. மக்கள் மோதுகின்ற அலைகளை உடைய கடலை அடைந்திருந்தாலும் அதன் நீர் பயன்படாததால் அடிக்கடி நீர் வற்றி போகும் சிறு கிணற்றினது ஊற்றினையே தேடி கண்டு பருகுவர். ஆதலால் மறுமை இன்பத்தை நாடி அறம் செய்தலை அறியாதாரின் செல்வத்தை விட சான்றோரின் மிக்க வறுமையே மேலானது. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது நலந்தரும் நாலடியார் 400. உரையாற்றியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் எல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.